என்னன்னு என்னமோ எழுதி எழுதி கிழிக்கிற? லவ் லெட்டரா? நாளைக்கு தேதி 22. ஆமா, நாளைக்கு உன் பதிவு திருமணம் இல்ல? மவுண்ட் ரோட் பூரா தண்டோரா போட்டுட்டு வந்துடுறேன். கல்யாணத்துக்கு லீவ் கேட்கணும். லீவ் லெட்டர் எப்படி எழுதுன்னு தெரியல. சாரி அனு, நான் மறந்தே போயிட்டேன். இத பாரு, அந்த ஆளுக்கு இந்த விஷயம் தெரியவே வேண்டாம். உடம்பு சரியில்லை, நீ லீவ் லெட்டர் எழுதி என் கையில கொடு. நாளை தேதியை போட்டு நானே சேர்த்துறேன். Come in. கான்ட்ராக்ட் ஃபைல்ல அப்போவே பார்த்து அனுப்பிட்டேனே. இல்ல, கான்ட்ராக்ட் ஃபைல்ல இந்த கவர் இருந்தது. இதை உனக்காகத்தான் அனுப்பிச்சேன். இதுல வேற ஒண்ணும் இல்ல, பேங்க் பாஸ்புக். மாசம் மாசம் நம்ம குழந்தை பேர்ல பணம் போட்டுக்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு சேர வேண்டிய ஜீவனாம்ச பணத்தை பறிச்சுக்கிட்டே இல்லையா? சரி சரி, பழசெல்லாம் எதுக்கு? இது உன்னுடையதான், எடுத்துக்கோ. நான் பழைய ராமநாதன் இல்ல, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். உங்க தடையை மீறி நான் இந்த ரூம்குள்ளே வந்துட்டேன். நான் செஞ்ச தவறுக்கெல்லாம் பரிகாரத்தை வச்சிருக்கேன். ஆண்டவனோட அருள் எனக்கு வேணும். அணுவோட மறுபடியும் வாழ நினைக்கிறேன். அதுக்காக என்ன சார், அனு என்கிற அனுப்பமா எங்க? கல்யாணத்துக்கு டைம் ஆகல. போங்க சார், போய் கூட்டிட்டு வாங்க. இப்ப வந்துருவாங்க சார். முக்கு வரை போய் பார்த்தாச்சு, ஆளே காணல. அனு எங்க போயிருக்கும்? ஏன் இன்னும் வரல? குறிச்சு வச்ச நேரத்துல கல்யாணம் கழிக்க வேண்டாமா? 12 மணி ஆனா ராவுகாலம். இத 11:45 ஆச்சு. சார், கல்யாணம் என்ன சார் தமாஷியா? ராஜாத்தி வீட்டுக்கு போயிட்டு அவளோட வரேன்னு சொல்லியிருந்தா, அங்க டிலே என்னவோ. ராஜாத்தியா? ராஜாத்தி எதுலயும் டிலே. சவம் ஜானி, நீங்க எங்கே இருங்க, நான் அனு வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வேகம் வரணும். காசு பார்க்காம டாக்ஸில போயிட்டு வாங்க. அனு இல்ல? இல்லீங்களே, நீங்க தம்பதியா வர போறீங்கன்னு ஆரத்தி கரைச்சிட்டு இருக்கேன். ஐயோ, அம்மா எங்க போயிட்டாங்க? குட் மார்னிங் சார். மார்னிங். அனு இன்னும் ஆபீஸ்க்கு வரல? உடம்பு சரியில்லைன்னு லீவ் லெட்டர் அனுப்பியிருக்கா. உடம்பு சரியில்லையா? ஹை ஃபீவரா சார்? பாவம். ஐ சி. ஆத்திரத்துல திட்டுறியே தவிர என் நிலைமையில இருந்து எனக்கு ஆறுதல் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. என் மனசுல உள்ள குழப்பம் உனக்கு புரியாதாயா? குழம்பி போன மனசு இல்லாம அது குரங்கு மனசு. அதான் கைவரைக்கும் வந்த பூமாலையை கழுத்துல போட்டுக்காம பிச்சு பிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு நிக்கிறேன். நான் ஒரு மடைச்சு ஆறு தட்டை வச்சுக்கிட்டு ஆவலோட காத்துட்டு இருக்கேன். சில ஜென்மங்கள் கஷ்டப்பட்டே சாகணும்னு தலையெடுத்து அதை மாத்த முடியுமா என்ன? சரி சரி, நான் வீட்டுக்கு போறேன். போலாம்.
சாப்பாடு சாப்பிட்டாச்சு. குழந்தை தூங்கிட்டான். வேற ஒண்ணும் வேலை இல்லை. கதவை தாப்பா போட்டுக்கலாம். உடம்பு சரியில்லையானோ? அதுதான் ஆபீஸ்க்கு வரலையா? நான் கல்யாண ரெஜிஸ்டர் ஆபீஸர் சொன்னேன். எனக்கும் தன்மானம் இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். மௌனமாவே இருந்த என்ன சித்திரவதை பண்ணாத. சே சம்திங். ஏன் வரல? ஹலோ மிஸ்டர் பரணி. ஹலோ. இப்பதான் வரீங்களா? அனுவும் உடம்பு சரியில்லைன்னு லீவ் லெட்டர் பார்த்தேன். வந்து பார்த்தா என்ன பயங்கரமான ஜுரம் தெரியுமா? 103 104. டாக்டர் வந்து பார்த்தாச்சு. இன்னும் 103 டிகிரி இருக்கு, குறையவே இல்லை. ஏன் உட்காருங்களா? இதோ வந்துட்டேன். ரொம்ப கடுமையா பேசிட்டல, என்ன மன்னிச்சிடணும். அது ஹெட் ஆஃபீஸுக்கு ட்ரங்க் கால் போட்டாச்சு, அர்ஜென்ட் லெட்டர்லாம் டிஸ்பேச் பண்ணியாச்சு, கேஷ் க்ளோஸ் பண்ணியாச்சு. എന്നിട്ട് 5 மணிக்கு மேலே தான் ஆஃபீஸில் இருந்து புறப்பட்டது. அது அனுவுக்கு ஆரஞ்சு சாத்துக்குடி இது எங்க வைக்கட்டும்? என்ன அனு ஏன் இப்படி ஓடி வந்தது? எந்த பக்கம்னு தவிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு சரியான பாதை புரிஞ்சு போச்சு. அதான் இங்க ஓடி வந்தேன். அனு என்ன சொல்லுது? அவங்க 2 பேர்ல யாருன்னு தவிச்சுக்கிட்டு இருக்காம என் மேல அக்கறை உள்ளவரையே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அது அது ஆறு? அது உங்களை தவிர வேற யாரா இருக்க முடியும்? ஞானோ. എടാ ജൂനിയർ, ബുദ്ധിയില്ലാത്ത മുണ്ടം കേട്ടോടാ. ആത്മാർത്ഥ സ്നേഹം എന്നും വിജയിക്കും. ஜானி, അനു எழுதி கொடுத்த கேப்சூல் இருக்குல்ல, இருக்கு. 3 மணிக்கு ஒரு தடவை கேப்சூல் கொடுக்கணும், மறக்காம கொடுக்கணும், பக்கத்துல இருக்கணும். உங்க புருஷன் யாரு? இவர்தான் சார். டோன்ட் வரி சார், காலையில் எல்லாம் சரியா போயிடும். வேணும்னு ஃபோன் பண்ணுங்க. வர அப்போ நான் போயிட்டு வரேன். குட் நைட். ஹலோ, காயத்ரியா? பரணி, வெளிநாட்டு டூர் ப்ரோக்ராம்னு சொல்லியிருந்திய, எனக்கு சம்மதம். ஏற்பாடுலாம் நீ பண்ணிக்கலாம். ஓகே? என்னம்மா இன்னும் எந்திரிக்கவே இல்லை? படியில வச்ச பால் பாக்கெட் கூட அப்படியே இருக்கு. நேற்றுக்கு ஏதோ ஆத்திரமா பேசிட்டேனே, அதுக்காகவா? இல்ல ஐயா, ராத்திரி பூரா ஒரே ஜுரம். ஜுரமா? எழுந்திருக்கவே இல்லை. ஐயோ,